அக்கா, எம்பிட்டு நேரம் பச்சை கறியவே பார்த்துட்டு இருக்குது. சட்டு புட்டுன்னு சொல்லுங்க, சமைச்சு போடுவோம். முதல்ல இந்த கறியை கொடு. இந்தாங்க. முதல்ல இந்த கறியை கொட்டணும். அப்புறம் இந்த வெங்காயத்தை எடு. இப்போ இது எக்கா மொத்தமா போட்டுருவீங்களா? இல்ல இல்ல, பாதி போட்டு பாதி வைப்பேன். அப்புறம் அப்புறம் நம்ம வழக்கம் போலதான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாய், மல்லி, பிரியாணி பொடி எல்லாம் போட வேண்டியதான். இந்தாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது ஒரு 2 டீஸ்பூன். அடுத்து மிளகாய்த்தூள். இக்க போதும் போதும், காரம் கூட இருந்தால் பிள்ளைங்க சாப்பிட முடியாது. இந்தாங்க மல்லித்தூள். பரவாயில்ல, நீயும் தேறிட்ட. ஒன்று என்னென்னு இப்போ நீயே ஒன்று எடுத்து தர. அப்புறம் அந்த தயிரையும் எடு. தயிருமா? அது வெங்காய பச்சடிக்கு இல்லை நான் நினச்சேன். இல்லை இல்லை, இதுக்கும் கொஞ்சம் போடணும். எடுத்து கொடு. இது ஒரு 2 டேபிள் ஸ்பூன். அப்படிதான். அடுத்து அந்த புதினா மல்லி எடு. ஏதோ இது கொஞ்சம் மலைச்சாரல் மாதிரி தூவி விடுவோம். அம்பிட்டு தாண்டி இதெல்லாம் ஒன்று சேர கலக்கி விட்டு அடுப்பில் வைக்கணும். இது தனியாக சுண்டி சுண்டி ரெடி ஆகணும். இது மட்டன் கறி பாரு, அதனால் வேக சத்த நேரம் இழுக்கத்தான் செய்யும். அதுக்கான அவசரப்படக்கூடாது. கோழினா சட்டு விட்டு வெந்துடும். ஆட்டுக்கறியாச்சு கொஞ்சம் நேரம் ஆகலாம் செய்யும். நல்லா வேக விட்டு இறக்கணும். அப்போ என்ன நேரம் ஆகுமோ? ஆமாண்டி அக்கா, எனக்கு இப்போயே வயிறு கொஞ்சம் கவாங்குது. நான் அப்படியே அங்கங்கே சுற்றி பார்த்து எதாவது வாங்கி தின்ட்டு வரட்டுமா? போயிட்டு வா, இங்கே ஒன்றும் வேலை இல்லை. நான் வெங்காயத்தை கொஞ்சம் எண்ணெயில் பொரிச்சு எடுத்துட்டு இதை அடுப்பில் தூக்கி வைப்பேன். நான் பக்கத்துலேருந்து பார்த்துக்கிறேன். நீ போயிட்டு சட்டுன்னு வந்துடு. எம்பிட்டு நேரம் ஆகும் என்கிட்ட வெந்து முடிக்க? அது ஒரு 1/2 மணி நேரம் ஆகும்டி. கொஞ்சம் முத்தின கறியாக இருந்தால் 3/4 மணி நேரம் கூட ஆகும். சரி, அப்புறம் 1 மணி நேரத்துக்குள்ளே வந்துடுறேன். எங்கே போகிறேன்? 1 மணி நேரம் வரைக்கும் வேலை இருக்குங்கிற? நிக்கா, சொன்னேனே ஏதோ சாப்பிட்டுட்டு வரேன்னு. அது அவசரமாக சாப்பிட்டுட்டு வரலாம்ல. நல்லா பொறுமையாக நீட்டி நினைச்சு சாப்பிட்டுட்டு வரலாம்ல, அதுன்னு சொன்னேன். சரி போயிட்டு வா. நான் வாரேன். தனியாக போகாதடி, உன் கூட்டாளிகளை கூட்டிகிட்டு போ. டெஃபினெட்லி அதானே. இவளுக்கு எங்கே தனியாக போப்பாளுங்க? ஏதாவது மாட்டினாலும் கும்பலாக மாட்டுவாளுங்க. சரி, எதுவும் வேலை எடுத்துகிட்டு வராமல் இருந்தால் சரிதான். அடி நட்டாத்தி சித்த கீழே தான் இறங்கி நில்லேண்டி. கீழே உளுந்து பாறையில் மோதி மண்டை பொழந்துக்க போகுது. உமா, உன் வாயிலிருந்து நல்ல வார்த்தையே வராதா? எப்போ பாரு இப்படி தான் ஏதாவது அபத்தகமாக பேசிக்கிட்டு. சரி 2 பேரும் உரண்டை எடுத்துட்டு அலையாதீங்க. எனக்கு நைட்டா வயிறு பசிக்க மாதிரி இருக்கு. வரீங்களா? அக்கா மக்கா ஏதாவது சுட்டாங்கன்னா போய் சாப்பிட்டுட்டு வருவோம். நானும் அதான் நினைச்சேன். வாங்க. என்ன சாப்பிட்றது, என்ன வாங்கி சாப்பிட்றதுன்னு முடிவு பண்ணிட்டியா? மதியான சோத்துக்கு பிரியாணி இருக்குல்ல, அதனால லைட்டாக ஏதாவது சாப்பிடுவோம். லைட்டானா வடை போண்டா பஜ்ஜி அப்படி ஏதாவது சாப்பிடுவோமா? இல்லை அங்கே சூடாக மீன் பொரிச்சுக்கிட்டு கிடக்காங்க. அதை போய் வாங்கி ஆளுக்கு ஒரு போய் சாப்பிடுவோம். இதுதான் நல்ல ஐடியா. வாங்க போய் மீனை ஒரு வாட்டி சாப்பிட்டு பார்த்துட்டு வருவோம். வாங்கம்மா வாங்க. பொரிச்ச மீன் என்ன? எனக்கு ஒரு செட்டு பொரிச்ச மீன் கொடுங்க. தம்பி சூடாக எடுத்து தரேன். இந்தப்பா ஒரு செட்டாக வச்சுருக்கேன். என்ன குத்தாலத்தில் கடையை போட்டுட்டு தூத்துக்குடி கடல் மீன் வறுவல் போட்டிருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை தம்பி, நமக்கு சொந்த ஊர் தூத்துக்குடி தான். அதான் பழசம் இருக்கக்கூடாதுன்னு அதே பேரில் ஆரம்பிச்சிருக்கேன். சரிங்க நல்லது. வாசமே மூக்க தொலைக்குதே. அண்ணாச்சி நல்லா தான் போட்டுட்டு இருப்பாரு போல. போய் என்ன ஏதுன்னு கேட்போம். அண்ணே வாங்கம்மா, என்ன வேணும்? என்ன மீன் கடையில் வந்து மீன் கேட்காம மானா கேட்போம். ஒரு பொரிச்ச மீன் கொடுங்க. அப்படி எனக்கும் ஒன்றுண்ணே. ஆமாம் எனக்கும் ஒன்று. சரிங்கம்மா, 3 மீனாக கொடுத்துட்றேன். இந்தாங்கம்மா பொரிச்ச மீன் ஒருத்தர வாங்கி சாப்பிடுங்க. மீன் எம்பிட்டுண்ணே? ஒரு பீஸு 85 ரூபாம்மா. என்னது பீஸு 85 ரூபாவா? ஆமாம்மா. என்ன ஒரே முட்டை கதை அளக்குறீங்க? கிலோவே 120 ரூபா தான், ஒரு பீஸ் 85 ரூபா. 10 ரூபா 15 ரூபா போட்டுக்கோங்க. ஏமா நீங்கள் எந்த காலத்தில் இருக்கீங்க? நாட்டில் விலைவாசிலாம் தெரியுமா தெரியாதா? குற்றாலத்தில் இது கம்மியான மீன் கிடைக்காது. கொத்தரசா அது ஒன்றும் இல்லை, நம்ம ஊருக்கு புதுசுன்னு இந்த அண்ணன் நம்மளே ஏமாற்ற பார்க்குறாரு. யாருக்கிட்ட? ஒரு மீன் 5 ரூபா இல்லை 20 ரூபா தான் தருவோம். ஆளுக்கும் ஒன்று கொடுங்க சொல்லிட்டேன். மொத்தமாக என்கிட்ட 60 ரூபா தான் இருக்குது. ஏமா என்னம்மா மரியாதையே மீனை வைங்க. 60 ரூபாய்க்கு ஒரு பீஸ் மீன் கூட வராது. வைங்க முதல்ல. ஆமாம், ஊர் உலகத்தில் இல்லாத மீன் பிடிங்க உங்கள் மீனை நீங்களே. நாங்கள் நினச்சா எதுவுமே 10 மீன் செஞ்சு சாப்பிட முடியும். போங்க, வேற என்ன தவிர வேறு யார் இந்த ஊரில் இதுக்கு கம்மியாக மீன் தராங்கன்னு நானும் பார்க்கேன். பாருங்க போமா முத இடத்த காலி பண்ணு. வந்து வியாபாரத்துக்கு எடுத்துக்கிட்டு. என்ன நாங்கள் சாப்பிட்டதுக்கு பணம் தாங்க கொடுங்க தம்பி. வரோண்ணே. பார்த்தீங்கல்ல, நான் கேட்க ரூபாவை கரெக்டாக எடுத்து கொடுத்துட்டு எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. நீங்கள் தேவையில்லாமல் இங்கே வந்து வியாபாரத்துக்கு எடுக்காதீங்க. முதல்ல இடத்த காலி பண்ணுங்கம்மா. வந்துட்டீங்க 3 பேரும் சேர்ந்துக்கிட்டு. எல்லாம் இழிச்சவா விஷங்களாக இருப்பானுங்க. நாங்கள் அப்படி இருக்க முடியுமா? எங்களெலாம் ஏமாற்றலான்னு நினைக்காதீங்க.
மெண்டலுக்கு வந்த மாதிரி தான் இருக்கு. முதல்ல இடத்த காலி பண்ணுங்க. உமா நீ வா. இவ இந்த ஆளோட நமக்கு என்ன பேச்சு? நம்ம வேற கடை பார்ப்போம். போங்க போங்க, எந்த கடை வேணா பாருங்க. என்ன தவிர வேற யாராவது இருந்தா இன்னும் கொதிக்கிற எண்ணெய் எடுத்து மூஞ்சில ஊற்றி இருப்பான் நீங்க பண்ண வேலைக்கு. முதல்ல வெளில போங்க. என்ன நீங்க எங்களை ஓவராக அசிங்கப்படுத்திட்டு இருக்கீங்க பாருங்க. உங்க முன்னாடியே உங்களுக்கு எய்தாப்புல இதே மாதிரி ஒரு கடையை போடல. என் பேர் உமா இல்லை. போமா போமா. எங்க இருந்து வருதுங்களோ காலங்காலம் நம்ம உயிர் எடுக்க வர 4 வியாபாரத்தையும் கெடுத்து விடுறதுக்குன்னு வருதுங்க. எல்லாம் நம்ம நேரம் காலையில எவன் முகத்துல முடிச்சாலும் தெரியல. எல்லாம் இப்படியே நடக்குது. எம்பிட்டு தைரியம் அவனுக்கு. என்னை பத்தி எப்படி பேசிட்டா? வெளியூர் ஆச்சுன்னு சும்மா வந்துட்டேன். நம்ம ஊருக்குள்ள வந்திருக்கணும் இந்த ஆளு. தாடியும் ஆளையும் பாரு, நேரம் உண்டு இல்லைன்னு பண்ணியிருப்பேன். சரி சரி விடுவோமா, ஏதோ வந்த இடத்துல தேவையில்லாம வாயை கொடுத்துட்டோம். எனக்கு என்ன வருத்தம்னா மீன் நமக்குன்னு இல்லாமல் போச்சு. ஒரு வறுத்த மீன் கை வரைக்கும் வந்துச்சு, வாய்க்கு போல பத்தியா. இதுதான் கை கெட்டினது வாய் கெட்டலன்னு சொல்லுவானுங்க. அப்படியெல்லாம் என்னால் விட முடியாது. இன்னைக்கு நான் மீன் சாப்பிட்டே ஆகணும். அந்தாலும் ஒரு 2 வார்த்தையாக பேசுகிறான். இன்னைக்கு அவனுக்கு போட்டியே குற்றாலத்தில் நானும் ஒரு மீன் கடையை போடல. என் பேர் உமா இல்லை. அப்ப நீ சீரியஸாக தான் சொல்லிட்டு இருக்கியா? அப்புறம் நான் என்ன விளையாட்டுக்கு சொல்கிறேன்னு நினச்சிங்களா? இன்னைக்கு நான் இந்த குற்றாலத்தில் மீன் கடை போட்டு அவன் முன்னாடி எப்படி வியாபாரம் பண்ணுறேன்னு மட்டும் பாரு. என்ன சொல்கிறேன்? சீரியஸான்னு சொல்லிட்டு இருக்கியா? இது மட்டும் உன் மாமியாருக்கு தெரிஞ்சிச்சு உன்னோட சேர்த்து எங்களையும் குற்றாலத்தையே தலைமுடிக்கிட்டு போயிடும். இப்போதைக்கு என் மாமியார் கிளம்பி இந்த பக்கம் வராது. அது நல்லா குத்தாடத்தில் குளிச்சுக்கிட்டு கிடக்கு. இப்போதைக்கு இந்த பக்கம் வராது. அதுக்குள்ளே ஒரு 1/2 மணி நேரத்தில் மீன் வியாபாரத்தை நான் முடிக்கலை. என் பேர் உமா இல்லை. நல்லா யோசிச்சுக்கோமா, இதெல்லாம் நமக்கு தேவையா? இந்த உமா முன் வச்ச காலை பின் வைக்க மாட்டா, தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல மீன் எங்கே கிடைக்குன்னு பார்ப்போம் வாங்க. என்னடி இவ இப்படி போயிட்டு இருக்கா? அதான் எனக்கு ஒன்றும் புரியல. சரி இது ஒன்றும் நல்லதுக்கு தான். இவன் மீன் கடை போட்டால் ஓசிலே 4 மீன் சாப்பிட்லாம். வா வா போவோம். ஆமாம், ஒத்தரசை சொல்கிறதும் நல்ல ஐடியா தான். சரி அப்போ நம்மளும் கூட போவோம்.